மலரென்ன மலரட்டும் மனதுதான் கொடி கட்டி பறந்திடு கவலை மறந்திடு உலகங்கள் முழுவதும் உனதுதான் பணிகள் தோறும் பதுமை வரவு கூறும் புதுமை சரித்திரம் அனைத்தும் திரும்பவும் அனுப்பும் என சபை கேறி வருக. அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய கதை யார் மிகவும் மென்மையான பெண். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், அடுத்தடுத்து கதைகள் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்யவும். வேதாளத்தை தன் முதுகில் சுமந்து வந்து கொண்டிருந்த விக்ரமாதித்யனிடம் அந்த வேதாளம் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்தனிடம் வேதாளம்: மன்னா, ஒரு சமயம் இந்திரபுரம் என்ற நாட்டை மஹிபாலன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 3 மனைவிகள் இருந்தனர். அந்த 3 பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இளகியவர்களாகவும் மென்மையானவர்களாகவும் உணர்வுபூர்வமானவர்களாகவும் இருந்தனர். ஒருமுறை அந்த 3 மனைவிகளில் முதலாவது மனைவி அரண்மனை நந்தவனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவள் கை மீது ஒரு மலர் விழுந்து அதனால் அவளுக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இதற்கு அடுத்த நாள் மன்னன் மஹிபாலனும் அவனது 2வது மனைவியும் இரவு நேரத்தில் அரண்மனையின் உப்பரிகையில் நிலா வெளிச்சத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அந்த நிலவொளி அவள் மீது பட்டு அவளது தோலில் காயங்கள் உண்டானது. மற்றொரு நாள் அந்த மன்னனின் 3வது மனைவி தன் அரண்மனையில் யாரோ ஒருவர் அழும் சத்தத்தை கேட்டதற்கே மயங்கி விழுந்துவிட்டாள். இப்பொழுது வேதாளம்: விக்ரமாதித்யா, இந்த 3வரில் மிகவும் இளகிவராகவும் மிகவும் மென்மையானவராகவும் மிகவும் உணர்வுபூர்வமான பெண் யார் என்று கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தன்: நிச்சயம் அந்த 3வது மனைவிதான். ஏனெனில் யாரோ ஒருவர் அழுவதை கேட்டதற்கே அவள் மயங்கிவிட்டாள். பிறரின் துன்பத்தை தன் துன்பமாக ஏற்கும் மனிதர்களே உண்மையில் உணர்வுபூர்வமானவர்கள். எனவே அந்த 3வது மனைவிதான் மற்ற இருவரை விட மிக மென்மையானவளும் மிக இளகியவளும் மிக உணர்வுபூர்வமானவளும் ஆவாள் என விக்ரமாதித்யன் விடையளித்தான். இத்தகைய பதிலைக் கேட்டவுடன் வேதாளம் விக்ரமாதித்யனிடமிருந்து தப்பி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. அதை மீண்டும் பிடிக்க சென்றான் விக்ரமாதித்யன்.